ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதோடு இன்றைய நாளில் ஒரு முக்கியமான வார்த்தையை பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இதில் ஜெபம்னு சொல்லும்போது பலவிதமான ஜெபங்கள் இருக்கிறது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஆவியிலே அனலாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்படி பலவிதமான ஜெபங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாள் நாங்கள் பார்க்குறோம், தரித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபிக்கும்போது சில காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் எங்களுக்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ரோமருக்கு எழுதின நிருபணத்தை நாங்கள் பார்க்குறோம். ஒரு வசனத்தை வாசிக்கும்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எங்களில் அநேகர் இந்த வசனத்தை நாங்கள் தியானம் பண்ணியிருப்போம், அநேகம் நாங்கள் வாசித்திருப்போம், அநேக இடங்களில் நாங்கள் இந்த வசனத்தை அறிக்கை செய்திருப்போம். ஆயினும் இருந்தாலும் இந்த நாளில் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த காலகட்டத்தில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, சபையின் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியில் இருந்தாலும் சரி, அநேக தடவை ஜெபம் குறைந்து போகிறதை நாங்கள் காணுகிறோம். தொடர்ச்சியாக ஜெபிப்பதை நாங்கள் தவிர்த்து விடுகிறதையும் நம்ம காண்கிறோம். ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த மாலை வேளை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஜெபம் என்பது ஜீவன் போன்றது. ஜெபித்தால் ஜெயமாகும், ஜெபித்தால் சுகமாகும். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் சரி, இந்த ஜெபம் என்பது ஒரு ஜெயத்தை கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அதிகாலையில் நேரத்தோடு எழும்பி அவர் ஜெபித்தார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அந்த ஜெபத்திற்கான பதில், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்களை செய்யக்கூடிய, அநேக ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களோட வாழ்க்கையில் இந்த நாட்களில் நாங்கள் ஜெபத்தை அசதியாக எண்ணுகிறோமா, இல்லை ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கிறோமா, இல்லை ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிறோமா என்று கொஞ்சம் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்கள் வாழ்க்கையை முழுமையாக தொடர்ச்சியாக ஜெபத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு நாள் தொடங்கி முடியும் வரையும் ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறார், எங்களை அரவணைக்கிறார், எங்களை நடத்துகிறார், எங்களை எல்லா விதத்திலும் அவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அப்படி எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வத்துக்கு நாங்கள் ஏன் நேரத்தையும் காலத்தையும் செலவிடுவது குறைவாக காணப்படுகிறது? ஜெபிக்கும் போது எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் தேவனோடு நல்ல உறவை வைத்து கொள்ளுகிறோம். அதே போல் அந்த ஜெபம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காயங்களை கட்டுவதற்கும், மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்க சில பலவீனங்களுக்கு உதவி செய்யக்கூடியதான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே எங்களுடைய ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் நாங்கள் இந்த நாட்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எங்களுடைய ஜெபம் எப்படியாப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? எங்களுடைய அடிப்படை தேவைக்காக மாத்திரம் நாங்கள் ஜெபிக்கிறோமா, இல்லை மற்றவருடைய தேவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமா? தொடர்ச்சியாக எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டு ஒருவேளை அது பதில் கொடுக்காத நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போகிறவங்களாக இருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். இத்தனை வருஷமாக, இத்தனை காலமாக என்னுடைய காரியத்துக்காக நான் தொடர்ந்து ஜெபித்தேன், ஆனால் என்னுடைய காரியத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. இன்று நான் என்னுடைய ஜெப நேரத்தை மற்ற ஒருவருக்காக அந்த நேரத்தை செலவிட போகிறேன். மற்றவரை நான் ஆசீர்வதிக்க நான் ஆயத்தப்படுகிறேன். மற்றவரை தாங்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வாழ்க்கையாக நான் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். எனவே கர்த்தராகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்டில் தனக்காமல் வாழாதபடி பிறருக்காக வாழ்ந்ததை நாங்கள் காணுகிறோம். இன்று எங்களுடைய ஜெப வாழ்க்கை எங்களுடைய அடிப்படை தேவைக்காக மாத்திரம் அமர்த்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதபடி நாங்கள் மற்றவருடைய
மற்றவருடைய தேவைக்காக எங்களுடைய ஜெப நேரத்தை செலவிட வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. அநேக வருஷங்கள் பல போராட்டங்கள் இருக்கலாம், பல சவால்கள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஜெபித்த எல்லா நேரத்துக்கும் எங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. இன்று எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் அநேக விடயங்கள் தாமதமாக இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம், நாங்கள் மற்றவர்களுடைய விஷயத்தை தேடி மற்றவர்களுக்காக எங்களுடைய ஜெப நேரத்தை அவர்களுக்காக செலவிடும் போது அந்த ஜெபத்துக்கான நம்மளுடைய ஜெபத்துக்கான பலன் வருவதை நாங்கள் உணர முடியும். எனவே அன்று பரிசுத்த பவுல் ரோமர் நிருபணத்தில் எழுதப்பட்ட அந்த வசனமானது, ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். இன்றைக்கு நாங்கள் மாமிச ரீதியில் சில காரியங்களுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். சில நேரம் எங்களுடைய முயற்சிகளால் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பாதத்தில் இருந்து ஜெபிப்பதற்கு நாங்கள் ஜெபிக்க நேரத்தை செலவிடுவது குறைவாக காணப்படுகிறது. எனவே ஜெபம் எங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். எங்களுடைய ஜெபம் மற்றொரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும். எங்களுடைய ஜெபம் தேவனோட நல்ல உறவையும் ஏற்படுத்தும் என்பதே இன்றைய நாள் விடயமாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கான அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் சுவாமி, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபத்திலே அநேகர் சோர்ந்து போயிருக்கார்கள். ஆண்டவரே, அநேகருக்கு ஜெபித்து பதில் இல்லாமல் போகிறத நாங்கள் காணுகிறோம். இன்றைய நாளில் அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில தள்ளப்பட்டவர்களுக்காக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஜெப வாழ்க்கையில கர்த்தர் ஜெப வாழ்க்கையை சரியான முறையில் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை கற்றுக் கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு மாத்திரம் நாங்கள் ஜெபிப்பதை பார்க்கலாம், மற்றவருடைய அடிப்படை தேவைகளுக்காக அந்த நேரத்தை செலவிட ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.